மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலம். அமாவாசை தினத்துல இரவு 9 மணிக்கு மேல மரணத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு சுவாமி. கை கால் வராத போன ஒரு அடியார்கள் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து மாட்டினது. அந்த அபிஷேக தண்ணியானது யாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு வராங்களோ பக்தர்கள் அவருடைய சாட்டை அவங்க மேல வச்சு பூஜை பண்றது ரொம்ப ஒரு விசேஷம். இரவுல தினமும் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரையில ஸ்கிப் பண்ணாதீங்க. மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலம். ஆற்காடு 30 வெட்டியில் இருக்க ஒரு அற்புதமான கருப்புசாமி கோவில். 36 அடியில் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார் கருப்புசாமி. இந்த கோவிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கோ அந்த மரண பயம் 100% கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பலனடைஞ்சிருக்காங்க. மீண்டும் எல்லாருக்கும் தெரியப்பத்தலாம் இந்த அற்புதமான வீடியோ தான் எடுத்திருக்கோம். ஆற்காடுலேருந்து வந்தவாசி வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் 30 வெட்டின்ற கிராமத்தில் அழகிய கிராமத்தில் பாலாத்து வரமாக அற்புதமாக இருக்குங்க. இது மாதிரி 36 அடியில் பிரம்மாண்டமான கருப்புசாமி இந்த சுற்றி வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. அழகாகவும் நேர்த்தியாகவும் இருப்பாங்க. கருப்புசாமி பாருங்க, ஒன்று ஒன்றா உள்ள தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் வாங்க. அற்புதமான தோப்பு கருப்புசாமி சித்திரப்பேட்டத்துக்குள்ளே போகலாம். உள்ளே போகும்போது ஒரு அற்புதம் இருக்குது, காமிக்கிறவாங்க. ஒரு எங்குமே இல்லாத வனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகரும் அனுமனும் ஒன்றா காட்சி அளிக்கிறாங்க. விநாயகரும் அனுமனும் வாங்கும் போது நம்ம வாழ்வில் இருக்க எல்லாமே கஷ்டமாக நீங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அற்புதமான காட்சி தாங்க. விநாயகரும் அனுமனும் இருப்பாங்க. ஒரு பக்கம் விநாயகர், ஒரு பக்கம் அனுமன். இங்கே வராங்க. அனுமன் வந்து கையில் தண்டாயுதம் வச்சிருக்காரு, ஒரு பக்கம் விநாயகர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு அற்புதமான காட்சிங்க. இந்த கோயிலோட சிறப்புங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோயிலில் ஏராளமான சாமிகள்லாம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கோயிலில் ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்து. பிரம்மாண்டமான கருப்புசாமி பார்த்தீங்க. அவருக்கான கத்தி பாருங்கள், 14 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இருக்குது. இது மாதிரி கத்தி நான் பார்த்ததே இல்லை. அவர் எப்படி பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அவர் உருத்த மாதிரி கத்தி வச்சுருக்காங்க. 18 படிக்கட்டில் 18ஆம் படி கருப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் 18 படிக்கட்டு மேலே வந்து கருப்புசாமி வந்து அருள்பாலிக்கிறாரு. அது அற்புத காட்சி பார்க்கலாம் வாங்க. சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் இருக்க மாதிரி 18 படியை அமைச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒன்று. அங்கே இருக்க மாதிரி அமைப்பு வச்சு மேலே வந்து கருப்புசாமி இருக்காரு. இதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே பாருங்க, இவர் வந்து தண்டாயுதம் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் குரங்கு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சர்ப்பம் தலையில் உச்சி கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார். அந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், நேர்த்தியாக அழகாக இருக்கும். பிரம்மாண்டமாக பெருசாக கட்டும்போது பார்த்தீங்கன்னா அழகு வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மாண்டமாகவும் இருக்கும்போது அழகாகவும் கட்டியிருக்காங்க. கடலோட அணுகு இருக்கிற மாதிரி தான் இந்த அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்க அப்படியே உள்ள ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த தோப்பு கருப்புசாமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மரணபயம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க மரணபயம் போகும்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம் நாம். ஏன் இந்த கோயிலுக்கு மரண பயம் போக்கும் கோயில்னு சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி யம தர்மரோட வாகனம் யமனோட உருவத்தையே பார்த்தீங்கன்னா தண்டாயத்தில் அடக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இந்த அமைப்பு வந்து வேற எங்கேயும் நீங்கள் அவ்வளோ நேரம் பார்க்க முடியாது. அவரே வந்து கட்டுக்கோப்பில் வச்சிருக்காரு, ஃபுல்லாகவே அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அதனால ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த கோவிலோட. கருப்புசாமியோட வாகனம்னு சொல்லுவாங்க குதிரை. அது வெள்ளை குதிரை, அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்று. அவரோட வாகனமும் இங்கே அமைச்சிருக்காங்க. பாருங்க எப்படி துள்ளி குதிக்கிற மாதிரி அவர் பிடிச்ச விதத்தில் கலர்லேயே இருக்காங்க. இது ஒரு அற்புதம். அப்படியே சுற்றி அப்படி பார்க்கலாம் வாங்க. பேக்கில் சிங்கம் இருக்காரு. சுற்றி வர பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமான காலபைரவருக்கும் இங்கே சிலை வச்சிருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுற்றி எப்படி ஒரு லிங்கம் இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் சென்ட்ரல் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சுத்தூர் எல்லாமே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு சேர பார்க்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. சிவன் நந்தி மேலே உட்காந்துட்டு கங்கை நீர் வந்து அவர் மேலே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. அவர் குளிர்ச்சியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மனசு குளிர்ச்சி அடையும் போது மக்களுக்கு நல்லது நடக்கும். அது மாதிரி எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இது அற்புதமாக இருக்குது. நம்ம கூட சிவகோபி ஐயா இருக்காரு. கோயிலை பற்றி சில வார்த்தைகள் கேட்கலாம்.
ஏன் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, இந்த கோயில் வந்து என்னென்ன பலன், ஒரு வணங்குறதுக்கு வந்து இவங்க குலதெய்வமா இருந்ததா வணங்கணுமா, மற்றவங்க எல்லாம் வணங்கலாமா, அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. ஐயா, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயம் அமைந்திருக்கும் இடமானது அருள்மிகு தோப்பு கருப்புசாமி ஆலய சித்தர் பீடம், மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலமானது ஆற்காடிலிருந்து, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடிலிருந்து பைபாஸ் செல்லும் சாலையில் தென்பாலாற்றங்கரை ஓரம் ஒரு எழில்மிகு தோற்றத்துடன் அமைந்துள்ளது. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுத்த இடம். சுவாமி வந்து இயற்கையாக அக்னி சுரூபமாக காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் கோவில் உருவான ஒரு இடம். நம்மளுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 8 பூஜைகள் பண்ணுறோம். ஜனவரி 1 ஆங்கில வருஷப்பிறப்பு அன்னைக்கு லட்ச அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது, சுவாமிக்கு மலர்கள் கொண்டு லட்சம் முறை அர்ச்சனை செய்து ஒரு சிறப்பான ஒரு பூஜையானது ஜனவரி 1. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் சுவாமியினுடைய வருஷ அபிஷேகம். பெரிய கருப்புசாமி 36 அடி பிரம்மாண்டமாக ஏழ்மிகு தோற்றத்துடன் காணப்படக்கூடிய அவரை வந்து ஒரு வருஷ அபிஷேகம் என்ற ஒரு நிகழ்ச்சி. அன்னைக்கு வந்து கறி விருந்து ஏற்பாடு செய்து அன்னதானம், அன்னைக்கு சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்கும். சித்திரை 1 அன்னைக்கு 1008 பால்குட அபிஷேகம் சுவாமிக்கு நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீமிதி திருவிழா, பிடிக்காசு அன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷமான, நம்ம இந்த பக்கம் வட மாவட்டங்களிலே நம்ம கோவிலில் தான் அந்த பிடிக்காசு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது வெகு சிறப்பாக நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி அன்றைக்கும் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் நடைபெறும். இது நம்ம ஆலயத்தினுடைய நிகழ்ச்சிகள். இது தவிர்த்து மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அந்த அபிஷேக தண்ணியானது யாரெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு வராங்களோ பக்தர்கள், அவங்களுக்கு அந்த தீர்த்தமானது சுவாமியினுடைய பிரசாதமானது அவங்களுக்கு தெளித்து விடுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு விசேஷமான ஒரு உண்டு. அது முடிஞ்ச பிறகு அன்னதானம். நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடா வெட்டி அன்னதானம் போடுறது ஒரு சிறப்பு. சுவாமிக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு விசேஷம். ஒரு விஷயம் வேண்டிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகணுன்னு வேண்டிக்கிறாங்க, ஒரு போலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க, ஒரு சிஆர்பிஎஃப்ல வேண்டிக்கிறாங்க அப்படின்னும் போது இது போல் இந்த நிகழ்ச்சி வருஷாபிஷேகத்துக்கு ஒரு 5 நபர்கள் நம்ம ஆலயத்தில் வந்து போன வருஷம் வேண்டிட்டு போனவங்க. சிஆர்பிஎஃப் போலீஸில் நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டு அவங்க இந்த வருஷத்துக்கு கெடா காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கெடா காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது போல் பக்தர்கள் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மணி வாங்கி கொடுக்கறது, சுவாமிக்கு பிடிச்ச மணி சத்தம் ரொம்ப பிடிக்கும், அந்த மணி வாங்கி கொடுக்கறது ஒரு விசேஷம், தேங்காய் உடைக்கிறது ஒரு விசேஷம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்களாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுவும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது நிறைவேறுது. குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் 18 வருஷம் ஒருத்தர் குழந்தை இல்லை, அவங்க நம்ம ஆலயத்தில் வந்து சுவாமிக்கிட்ட எலுமிச்சம்பழம் கனி சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை உண்டாயிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து மாட்டினது மணி சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. இது போல் நிறைய விசேஷங்கள், நிறைய மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சுவாமி கிட்ட இங்கே நடக்குது. அனைத்து பக்தர்களும் தவறாமல் வந்து சுவாமி தரிசனம் செய்து தோப்பு கருப்புசாமியின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக கருப்புசாமினா எல்லாருமே காப்பாற்றுவாங்க, அவர் வேண்டும் போது பயம்லாம் போக சொல்லுவாங்க. குறிப்பாக இங்கே வந்து மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலம்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க ஐயா. நம்மளோட சுவாமி பார்த்தீங்கன்னா கருப்புசாமி. பயத்திலேயே உச்சக்கட்ட பயம் மரண பயம். இந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக சுவாமிக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சுவாமியாக சுவாமி இங்கே எழுந்தருளி காட்சி தந்திருக்கிறாரு. மரண பயத்திலிருந்து ஒருத்தருடைய அதிகப்படியான பயம் மரண பயம். ஒரு ஹாஸ்பிட்டலில் மரண பயத்தில் இருக்கும்போது அவங்கள ஒரு பெரிய விஷயமா அவங்கள காப்பாற்றி கொண்டு வர்றது சுவாமியினுடைய திருவருளால் நிறைய விஷயங்கள் சுவாமி நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதனால் சுவாமிக்கு அந்த பேர் மரண பயத்திலிருந்து காப்பாற்றினால் மரண பயம் போக்கும் ஆலயமாக நம்ம ஆலயத்தை சொல்லுவாங்க ஐயா. கருப்புசாமி குலதெய்வமா இல்லாதவங்க கூட கருப்புசாமி வேண்டலாமா? கருப்புசாமி பொதுவாகவே எல்லாருக்குமான ஒரு தெய்வம். எல்லா தெய்வத்துக்கும் முன்காவலாக விளங்கக்கூடியவர் கருப்புசாமி. இவர் தான் வணங்கணும், குலதெய்வம் இருக்கிறவங்க தான் வணங்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமான தெய்வம். எல்லா தெய்வங்களும் வணங்கறதுக்கு முன்னாடி நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக கருப்புசாமி இருக்காருங்க. நம்ம சைடில் முனேஸ்வரனை சொல்லுவோம். முனேஸ்வரன் சுவாமியை வணங்கிட்டு தான் குலதெய்வம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பச்சையம்மனோ பொன்னியம்மனோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்கன்னா முதல் வணங்கக்கூடிய தெய்வம் அவங்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய முனேஸ்வரன் நம்ம பக்கம்
அதுபோல எல்லா தெய்வங்களுக்கும் காவலாக சப்த கன்னிகள் முதற்கொண்டு எல்லா தெய்வம் சிவபெருமானுக்கே காவலா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம கருப்புசாமிங்க. சதுரகிரி மலையில போய் பார்த்தீங்கன்னா பிலாவடி கருப்பா முன்காவலா அந்த மலைக்கு காவலா இருப்பார். வெள்ளையங்கிரி மலையிலையும் சுவாமி முன்னாடியே இருந்து காவலா இருப்பார். சபரிமலையிலையும் முன்காவலா இருக்கும். அது மாதிரி எல்லாம் அதே மாதிரி பழனி மலையிலையும் கீழே சுவாமி முருகருக்கும் காவலா இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் காவலா இருக்கக்கூடியவர் கருப்புசாமி. சித்தர்கள் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி கருப்புசாமியை வணங்கிட்டு எந்த ஒரு தொந்தரவும் யாராலையும் இருக்கக்கூடாதுன்னு வழிபாடு பண்ற தெய்வமும் கருப்புசாமியா விளங்குறாருங்க. ஒரு அற்புதமான ஒண்ணு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாமிக்கு ஒன்னொன்னு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கருப்பு சாமிக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பொருள் பிடிக்கும், இந்த பூக்கள் பிடிக்கும், இந்த பழங்கள் பிடிக்கும். இது மாதிரி வெடிச்சு படைக்கும் போது அது மனம் குளிர்ச்சி அடையும்னு சொல்றது. கண்டிப்பாங்க. பொருட்கள் என்னென்ன ஐயா, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருட்டு. ஏன்னா இவர் காவல் காகத்துக்கு போற அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு உணவு படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடா வெட்டி அன்னதானம். கெடா வெட்டி அவருக்கு படையல் போடுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் சரக்கு, மது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இது மாதிரி நம்ம கோயில்ல வந்து இந்த சுருட்டு சரக்கெல்லாம் வாங்கி வந்து வச்சு படைக்கலாமா? ஆமாய்யா, கண்டிப்பா படைக்கலாம். டெய்லியுமே அலோடு உண்டு? டெய்லி பண்ணலாங்க ஐயா. எல்லா பக்தர்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதை ஒரு சிறப்பான ஒரு இதுவா சிறப்பான நிகழ்ச்சியா அன்னைக்கு கலந்து பண்ணிக்கிறாங்க. சரிங்க. ஒரு ரொம்ப உகந்த நாள்னா கருப்புசாமிக்கு ஞாயிற்றுக்கிழமையில சிறப்புங்க. அமாவாசை அது மாதிரிங்க. அமாவாசை ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. இந்த பக்தர்கள்லாம் அன்னைக்கு இரவு இங்கே சுவாமி இரவு தங்கி சுவாமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுறாங்க. அதுக்கு எந்தெந்த நேர காலத்தில் வரணும்? அப்போ வரும்போது ஏதாச்சும் சாமிக்கு வாங்கிட்டு நினச்சா என்னென்ன வாங்கிட்டு வரலாம்? அமாவாசை காலை முதல் இரவு வரையே சிறப்பு பூஜைகள் உண்டு. மதிய வேளைகளை ஒரு 11 மணிக்கு அபிஷேகம், அமாவாசை அன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பண்ணுவோம். ஒரு 16 வகையான அபிஷேகங்கள் அமாவாசை அன்னைக்கு. அபிஷேகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மதியத்தில் வருவாங்க. மாலை நேரங்களில் மலர் அலங்காரங்கள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே வேள்வி யாகமானது தொடங்கும். அந்த யாகம் முடிஞ்சு ஒரு 9 மணி அளவில் சிறப்பு தீப ஆராதனைகள் இதெல்லாம் சுவாமிக்கு செய்வாங்க. இந்த யாகெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி சுடலைக்கு போயிட்டு வர்றது இங்கே ஒரு சிறப்பு. குதிரை வாகனத்தில் எல்லை இங்கே சொல்கிற 8 எல்லை சுடுகாடு, நம்ம கோவிலை சுற்றி 8 சுடுகாடுகள் இருக்காது. அந்த எல்லைகள் போயிட்டு சுற்றி சுவாமி குதிரை வாகனத்தில் அந்த எல்லையை சுற்றி வர்றது ஒரு ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோயிலே மரண பயம் போக்கு கருப்புசாமி பரிகார ஸ்தலம்னு சொல்றீங்க. அந்த பரிகார ஸ்தலத்துல இப்போ சில பேர் வந்து கோயிலுக்கு வர முடியும், சில பேர் வர முடியாதவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு சார்ந்தவங்களோ நண்பர்களோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து இங்க கேட்கும் போது இன்னும் விபூதி மாதிரியா இல்ல கையெழுக்கலாம் மறக்க முடியாத சூழல். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அவங்க உறவினர்கள் வந்து அவங்க இப்போ கணவன் இருக்காருன்னா அவங்க மனைவி வந்து எங்க சுவாமி கிட்ட மண்டிக்கிட்டு வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு சுவாமி கொடுக்குற உத்தரவை பார்த்தீங்கன்னா ஒரு கனியும் ஒரு பிடி விபூதியும் தாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வச்சு விட்டு நிறைய பேரை சுவாமி வந்து அவர் அருளால காப்பாற்றி இருக்கார். அது மிராக்கல் எதனா நடந்துச்சுன்னா ஒன்று சிலது வந்து சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. யாராச்சும் முடியாதவங்களுக்கு வந்து இங்கே வந்து நடந்த மிராக்கல் ஏதாச்சும் சொல்லுங்க ஐயா. நிறைய மிராக்கல் இருக்கு. அந்த ஒரு மிராக்கல்ல ஒரு விஷயம், ஒரு அதிசயம்னு சொல்லலாம். கேன்சர் பேஷண்ட், அவங்க பேர் நான் சொல்லணும். கேன்சர் பேஷண்ட்லேருந்து ஒரு 3 பேஷண்ட்டை சுவாமி காப்பாற்றி கொடுத்துருக்காருங்க. முடியாது அப்படின்னு அவங்கள மீண்டும் சுவாமி வந்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்து மரணத்திலேருந்து காப்பாற்றியிருக்காரு சுவாமி. கை கால் வராத போன ஒரு அடியார்கள் அவருக்கு மீண்டும் அவர் வந்து நடந்து வந்து அவர் சுயமாகவே நடந்து வந்து சுவாமியை தரிசனம் பண்ண அந்த அதிசயங்கள்லாம் உண்டு. ஒரு குழந்தை பேசவே முடியாது, அவங்களுக்கு சுத்தமாக ஒரு 6 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்த அந்த குழந்தை சுவாமியை வாரம் வாரம் வந்து தொடர்ந்து ஒரு 11 வாரம் வந்து விளக்கு போட்டு மட்டும் சுவாமியை வேண்டிட்டு போனாங்க நம்பியோட. அந்த குழந்தை பேசின அதிசயங்கள்லாம் இங்கே இருக்குங்க. ஆமாங்க. பொதுவாக கருப்புசாமி கோயிலில் சாட்டை வந்து மேலே பட்டா நம்மளுக்கு இருக்கிற பயம்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா ஐயா? ஆமாம் ஐயா. இரவில் தினமும் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரையில் இரவில் இந்த ஊரை சுற்றி இருக்கிற 8 ஊருக்கும் காவலாக போயிட்டு
இந்த திசையில இருக்கிற அனைத்து சுத்தி இருக்கிற 8 ஊருக்கும் சுவாமி போயிட்டு வர குதிரை வாகனத்துல போயிட்டு வரது உண்டு. அப்படி போகும்போது அவர் கையில வீச்சருவாலும் சாட்டையும் ஏந்திட்டு போறது உண்டுங்க. அதனால அந்த சாட்டை யாரெல்லாம் பயந்து போய் வராங்களோ, மந்திரம் போடணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சாமி அப்படின்னு வரவங்களுக்கு அவருடைய சாட்டை அவங்க மேலே வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷம். அவங்க எடுத்து அந்த சாட்டை எடுத்து அவங்க மேலே வைக்கும்போது அந்த உடம்பு பிணியானது, உடல் பிணியானது நீங்கி அவங்க உடல் ஆரோக்கியம் பெறாங்க. நார்மலா இருப்பாங்க, அவங்க வந்து புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு கூட அது உதவுங்களா? ஆமாங்க ஐயா. ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வலி, என்னால முடியல சாமி அப்படின்னு அவர் சாட்டை அடி ஒரு அடி வாங்கும்போது அந்த வலிகளானது பறந்து போகுது. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா கோசாலை வச்சு மாடுகளை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாடுகளுக்கு வந்து யாரும் இங்கேருந்து வைக்கோல் தீவனங்கள்லாம் கொடுங்கன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக கொடுங்க. எல்லாமே நாட்டு வகை மாடுகள் வந்து பராமரிக்கிறாங்க. யாராச்சும் கோதானம் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த கோயில் வந்து கோதானம் பண்ணலாம். எல்லாமே ஒரு நாட்டு ரக மாடுகள், எல்லாம் பசு மாடுகள், காளை மாடுகள், எல்லா விதமான மாடுகள் இங்கே வச்சு பராமரிச்சிருக்காங்க. இங்கே தனியாக வச்சிருக்கீங்க கருப்புசாமி, ஒரு வாகனத்தில் வச்சிருக்கீங்க. ஆமா ஐயா. அது ஐயா கருப்புசாமி கோவில்னாவே ஐயா குதிரை தான், வெள்ளை குதிரை தான் ஸ்பெஷல். அதனால ஐயா குதிரை வாகனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கும் அமாவாசை தினங்கள்ல அருள்வாக்கு சொல்றதுக்குமா இந்த இடத்த நம்ம பயன்படுத்துறோம் ஐயா. இந்த அருள்வாக்கு என்ன டைமிங்கில் சொல்லுங்க ஐயா? அமாவாசை தினத்துல இரவு 9 மணிக்கு மேல. அதுக்கு அப்பாயின்மெண்ட் என்ன ஆகணுங்களா எப்படி? ஆமா ஐயா, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கணும். ஸ்பெஷலாக அழகாக அவர் லைவாக வந்து உட்காந்துருக்க மாதிரியே பார்க்கறதுக்கு. ஆமா ஐயா. அம்சமாக அவரே வந்து உட்காந்துருக்க மாதிரி நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆமா ஐயா. நல்லா இருக்கு. மேலே வந்து நல்லா இயற்கையாக செட் பண்ணி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப மனசு நிறைவாக இருக்கு பார்க்கும்போது. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஐயா. அதை பற்றி ஐயா, நம்ம ஆலயத்துல அன்னதானம் தான் ஐயா ஸ்பெஷலு. அமாவாசை, பௌர்ணமி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வர பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானமானது சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. மாசம் பண்றோம், வாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. சரிங்க. கருப்புசாமி பக்தர்களும் ஆலய வழிபாடு அன்பர்களும் தவறாமல் ஆலயத்தை வந்து தரிசிக்குமாறு ஆலயத்தின் சார்பாகவும் மனதார கேட்டுக்கொள். நன்றிங்க. நன்றி.